بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى قل المشركين حيث وجدتموهم صدق الله المولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களை தற்காத்து கொள்ளுகின்ற அனுமதியை வழங்குகிறார். அந்த அனுமதி பெருமானாருக்கு மக்காவில் இருந்தவரை கிடைக்கவில்லை. தாக்க வருகின்ற எதிரிகளோடு எப்படி நடந்து கொள்வது என்கின்ற வழிமுறையை அல்லாஹ் சொல்லுகின்ற போது உதினல் இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நீங்கள் அவர்கள் உங்கள் மீது படையெடுக்கின்ற நேரத்தில் நீங்கள் அதை தடுப்பதற்கான ஆயத்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வசனம் வலியுறுத்தி சொல்லப்பட்டது. பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டாமா என்கின்ற தூண்டுதல் அங்கே வந்தது. எனவேதான் சஹாபிய பெருமக்கள் யுத்த களங்களிலே ஈடுபட்டார்கள். இப்போதும் நாம் பார்க்கிறோம், ஒரு நாடு ஈரானை தாக்குகிறது. 200 விமானங்களை கொண்டு அது அங்கு அழிக்கிறது. இன்டர்நெட்டுகளை எல்லாம் முடக்கி போடுகிறது. 700 ஃபைகள் உளவாளிகளை உள்ளே அனுப்பி உள்ளிருந்து ஆயுதங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அமைச்சர்களை எல்லாம் கொன்றளிக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ளே இதை செய்து நின்று அது நிறைவு பெற்றதோடு அங்கே உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு பாம் என்று சொல்லுகிறார்கள். அதை கொண்டு போடுகிறார்கள். அது மலையை குடைந்து கொண்டு உள்ளே போகிறது. இத்தனை செயல்பாடுகள் இருக்கின்ற போது அதை தடுப்பதற்கும் தங்களை தற்காத்து கொள்வதற்குமான உரிமை அவர்களுக்கு உண்டல்லவா? இங்கே நாம் அவர்களுடைய வீரத்தை எதிர்த்து அதை போராடுகின்ற பண்பை நாம் பார்க்கிறோம். இந்த வீரம் என்பது இஸ்லாம் வரவேற்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டாமா? உங்கள் குதிரை படைகளையும் காலாட்படைகளை இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் செம்மைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு நாட்டுக்கு இஸ்லாம் உத்தரவிடுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அப்படிப்பட்ட வீரத்தை தான் புகட்டினார்கள். மதீனாவில் இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. ரசூலுல்லாஹ் ஒருத்தட்ட குதிரை வாங்கிக்கிட்டு வேகமாக போகிறாங்க. போய் சுற்றி பார்த்துக்கிட்டு சொன்னார்கள், ஏதோ ஆட்டு மந்தையோ போட்டு அந்த குதிரை மந்தைகள் ஏதோ போயிருக்கிறது, எதிரிகள் யாரும் இங்கே இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியாக போய் பார்த்து விட்டு அந்த சஹாபிகளை, அந்த மக்களை அமைதிப்படுத்திய ஒரு காட்சியை பார்க்கிறோம். வீரம் என்பது இயல்பாக அந்த சஹாபிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டிருந்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களை அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு போகும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி போனார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு எல்லாரும் போனாங்க, தெரியாமல் ஓடிட்டே இருந்தாங்க. யாருக்கும் தெரியாமல் இரவுல ஊர்லேருந்து கிளம்பி மதீனாவுக்கு போடுவாங்க. ஊரில் இருப்பார்கள், ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போய் அங்கேருந்து அப்படியே போய் விடுவார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் நேரடியாக காபத்துல்லாவை தவாபு செய்துவிட்டு ஒரு அறிவிப்பு செய்தார்கள், நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக போகிறேன், என்னை தடுக்கிறதுக்கு யாராவது முன் வந்தீங்கன்னா என்னோட போராடலாம். யார் உங்களில் இழந்து போவதற்கு, உங்கள் குடும்பம் நிர்கதியாகி விடுவதற்கு, உங்கள் குழந்தைகள் அனாதையாகி விடுவதற்கு, உங்கள் மனைவிகள் விதவியாகி விடுவதற்கு விரும்புகிறீர்களோ என்னிட்ட நீங்கள் தடுக்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொல்லிட்டு மொல்லமாக நடந்து மதீனாவை நோக்கி போகிறாங்கன்னா, அந்த வீரத்தின் பண்பு எப்படிப்பட்டது? என் உரிமை, நான் அதை செய்ய போகிறேன்.
அதை நீங்கள் தடுத்தால் கோழையாய் நான் நின்றுவிடப் போவதல்ல, நின்று விடுபவனும் அல்ல என்கின்ற அந்த துணிச்சல் மிக்க செயல்பாடு, சத்தியம் நம்மிடம் இருக்கின்ற போது அந்த வீரம் வந்துவிடும். சஹாபிகளிடத்தில் அப்படிப்பட்ட சூழல்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார்கள். இன்னைக்கு நாம் பார்க்குறோமா இல்லையா? மேற்காசியாவிலே ஒரு அணு ஆயுதம் மிக்க ஒரு நாடாக இஸ்ரேல் இருந்து கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளையும் பயப்படுத்தி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சின்ன நாடு அவர்களை எல்லாம் ஆட்டிவித்து கொண்டிருந்தது. எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கு சக்தி இல்லாத நாடுகளாக அவைகளெல்லாம் தோற்று போய் நின்ற நேரத்தில் ஒரு இஸ்லாமிய நாடு ஈரான் அவர்களை எதிர்த்து களம் கண்டது என்று பார்க்கிற போதுதான் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம், இன்றைக்கு எத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகள் இருக்கின்றதோ, நவீன சாதனங்கள் இருக்கிறதோ, அத்தனையும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நாமும் தயார் பண்ணுகின்ற, உற்பத்தி செய்கின்ற ஒரு சூழல்களில் இஸ்லாமிய நாடுகள் முன்வரணும். பல ஆண்டு பொருளாதார தடை அவங்கள்ட்ட இருந்தது ஒரே ஒரு பெரிய ஆயுதம், ஹைப்பர்சோனிக் என்ற ஒரு பெலிஸ்டிக் ஏவுகணை. அந்த ஒரு ஏவுகணை தான் எல்லோரும் விமானங்களிலே வந்து மட்டுமே போர் செய்து பழகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விமானம்லாம் தேவையில்லை, ஆயிரக்கணக்கில் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்போ அடுத்த யுத்தியை கையில் எடுத்தார்கள். உலகமே அவர்களுடைய அந்த வீரத்தை பாராட்டுகிறது. இன்றைக்கு நாம் அந்த வீரம் சார்ந்த அந்த செயல்பாடுகளில் முஸ்லிம்கள் பின்னடைந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான தற்சமய நிகழ்கால உண்மையாக இருக்கிறது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை வளர்த்தார்கள். தாக்கப்படுகிற போதும் அழிக்க முன்வந்து அவர்கள் இருக்கிற போதும் கோழைகளாய் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சமூகம் அல்ல. அவர்களை எதிர்த்து நின்று 63 யுத்தங்களை அந்த சஹாபிய பெருமக்கள் செய்தார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றின் தொடக்கம் என்கின்ற போது ஒரு மூமினிடத்தில் இயல்பாய் வீரம் இருப்பது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அதை சத்தியத்தின் அடிப்படையில் அந்த வீரம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். ஒரு மூமின் கோழையாக இருப்பவன் அல்ல என்கின்ற இந்த ஹதீசுகள் எல்லாம் நம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவாய் செய்கின்ற மனித சமூகத்தின் உடைய சூழல்களில் தன் உரிமையை நிலைநாட்டி வாழுகின்ற ஒரு தகுதியை தந்திரல் புரிவானாக.